அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் அன்பாலயத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் சத்குரு அகத்திய மகரிஷிகள் அவர்கள் ஸ்ரீ ஹயக்ரீவரின் அஷ்டோத்திரத்தின் பலாபலன்களை பற்றி எடுத்து சொல்லி வருகிறார். ஹயக்ரீவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்பதனால் மிக உயர்ந்த ஒரு ஞானத்தினை பெற வேண்டி இந்த விஷயத்தை வெளியிடுகின்றோம். பார்க்கலாம். ஸ்ரீ ஹயக்ரீவர் அஷ்டோத்திரத்தின் பலாபலன்கள். ஸ்ரீ ஹயக்ரீவரின் அஷ்டோத்திர மந்திரங்களை உச்சரித்து பூஜிப்பவர்கள் மிகவும் நுண்ணிய அறிவு பெருகுவதனை காணலாம். எந்த ஒரு தெய்வமும் அருளிடாத பேரறிவினை வேதங்களின் உட்சாரமாக உருமாற்றி ஓர் உருண்டை வடிவ அணுவிற்குள் புதைத்து காத்து வருகிறார் ஹயக்ரீவர். அகத்திய மகானாகிய எமது கோரிக்கைதனை ஏற்று இப்பிரபஞ்சம் இயங்குகின்ற பேரறிவினை எமக்கும் அருளியுள்ளார். ஆதி மகா சரஸ்வதி ஒருவரே ஹயக்ரீவரின் பூரண ஆற்றலை உணர்ந்தவர் ஆவார். அற்புதமான குருவினை ஏற்று உயரிய சீடராக பணியாற்றி ஆதி மகா சரஸ்வதி தனது பல படிநிலைகளையும் உயர்த்தி கொண்டார். மானுடர்கள் பெரும் அறியாமையில் மூழ்கி உள்ளத்தினால் ஹயக்ரீவரின் மகிமைதனை அறிவதில்லை. எனினும் எமது அழைப்பினை ஏற்று மானுடகுலம் காத்திடவும் யுகமாற்றம் புரிந்திடவும் அன்பாலயத்தோடு இணைந்துள்ள ஹயக்ரீவ மகரிஷிகளை துதித்து அஷ்டோத்திரம் உரைத்து பூஜிடுங்கள். ஆதி மகா சரஸ்வதியும் மகிழ்ந்திடுவார். குருவாக ஏற்று பூஜிப்பவர்கள் வியாழக்கிழமைகளில் அவரை பூஜித்திடலாம். எனினும் சூட்சுமம் ஒன்றினை உரைத்திடுவோம். ஏற்புடையவர் ஏற்கட்டும். ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளின் அஷ்டோத்திரம் உரைத்து பூஜிப்பவர்கள் புனிதத்தன்மையினை அடைவர். விண்ணுலக வாழ்வில் 3 படிநிலைகளை எளிதாய் கடப்பர். மனித வாழ்வு நிறைவுற்றவுடன் பல படிநிலைகளை கடப்பதே விண்ணுலக வாழ்வு என்றே அறிந்திட்ட நிலையில் அனைவரும் புவி வாழ்க்கையில் வசித்து கொண்டே விண்ணுலகில் 3 படிநிலைகளை கடந்து விடலாம். ஹயக்ரீவரின் வேகமும் விவேகமும் மிக மிக வீரியமானது. அதே தருணத்தில் சாந்தமும் அமைதியும் மிகவும் வீரியமானது. இருவேறு உச்சங்களையும் ஒரே தருணத்தில் தன்னுள் கொண்டு இயங்கும் ஓர் உயரிய ஆன்மாவே ஹயக்ரீவர் ஆவார். ஆழ்ந்த அமைதியுடனும் சாந்தமான மோன நிலையிலும் வீற்றுவிட்டால் இயங்கா தன்மையே சித்திக்கும். எனினும் ஆதி சக்தியினை காட்டிலும் வீரியமாய் இயங்கிக் கொண்டே சாந்த நிலையில் வீற்றிருக்கும் கலையறிந்த ஒரே உன்னத ஆன்மா ஹயக்ரீவரின் ஆன்மாவாகும். அன்பு மானுடர்களே, ஹயக்ரீவரின் சாந்த நிலையும் துரிதமான வீரிய இயக்கத்தினையும் ஒரு சேர பெற்றிட அவரது அஷ்டோத்திர நாமவாளிகளை செவ்வாய்க்கிழமை தோறும் உதிக்கின்ற குரு ஹோரையின் தருணத்தில் பாராயணம் செய்திடுங்கள். அவரது ஞானத்தை பெற தூய பசு நெய்யினால் விளக்கேற்றி தூய பசுவின் பாலினை படைத்து அறிந்திடுங்கள். இனிப்புச் சுவை கொண்ட பாலில் ஹயக்ரீவரின் கருணை உட்கலக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்து பூஜிப்பவர்கள் ஹயக்ரீவரின் தன்மை உயிரினில் கலப்புறுவதனை காணலாம். பக்தியோடும் சரணாகதத்துடனும் உணர்ந்து உரைத்து புண்ணியம் ஈட்டிடுங்கள். அன்பான ஆசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகரிஷிகள் ஹயக்ரீவரை பற்றி கூறுகின்றார்.
இந்த ஹயக்ரீவரின் அஷ்டோத்திரம் நாமாவளி வேறொரு பதிவிலே பதிவிடலாம். நன்றி.